ராமதாஸ் ஆதரவு பாமகவினர் குறிப்பாக ஜி.கே. மணி மறைந்திருக்கிறார். அவருக்கு பேர் நிறைய கேள்வி இருக்கிறது. சார் வணக்கம் சார். நடந்து முடிந்த பொதுக்குழு கூட அவங்க மீது கடுமையான விமர்சனத்தை அன்னுடைய ராமதாஸ் வச்சிருந்தாப்புல, நீங்கள் எப்படி பாருங்க? யாராவது பேச்சு நடந்துருக்கீங்க? தேர்தல் நெருங்கின நேரத்தில் எல்லா கட்சிகளும் பேசுவாங்க. இங்கே வந்தால் நல்லது, அங்கே வந்தால் நல்லது, யாரோட இருக்கலாங்களோ எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இறுதி முடிவெடுத்தால் தான் அறிவிப்பு வெளியாகும். எங்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் மருத்துவரையா அறிவிப்பார், நல்ல முடிவை அறிவிப்பார். அது வெற்றி கூட்டணியில் இருக்கிற முடிவாக தான் வரும்னு நீங்கள் எல்லாம் எதிர்பாருங்க. நல்ல முடிவாக வரும். திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பதா சொன்னால் நீங்களும் பேச்சுவார்த்தை இருக்குது சொன்னீங்க. அது எந்த நிலையில் இருக்குது? எந்த கட்சி கூட பேச்சுவார்த்தை இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலை, எப்போவுமே சொல்லலை. ஏன்னா எந்த கட்சி கூட பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கிற செய்தியெல்லாம் சொல்ல முடியாது. சொல்கிறது நல்லதாக இருக்காது. தேர்தல் நேரத்தில் இறுதி முடிவு வந்தால் தான் அதை சொல்ல முடியல. விஜய் கூட சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கு ராமதாஸில் திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. எப்படி இப்போ நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்குறோம். எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அரசியல் புரசலாக ஏதாவது செய்தி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. முடிவு வந்தால் தான் தெரியும். தேர்தலுக்கான நேரம் குறைவாக இருக்கிறது, கிட்டத்தட்ட நெருங்க போது சொல்கிறாங்க. நாள் இருக்குது, இன்னும் நாள் இருக்குது. தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரவேற்கீங்களா? இல்லை என்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணியிருக்காங்களா? அதாவது நம்முடைய தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. இது 5 ஆண்டுகால ஆட்சியினுடைய இறுதி வரவு செலவு திட்ட அறிக்கை. இந்த அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்திருக்கிறது, குறிப்பாக காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, விளையாட்டுக்கு முன்னுரிமை, இப்படி பல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, செய்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய செய்திகளை சொல்லிவிட்டு இன்னும் எதிர்பார்த்தது நிறைய நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கி சமூக நீதியின் தொட்டில்னு தமிழ்நாட்டை சொல்கிறோம். தந்தை பெரியார் பிறந்த மாநிலம். ஆனால் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறது எல்லாருடைய கோரிக்கை. அது அறிவிப்பு வந்துருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது இன்றைக்கி அறிவிப்பு இல்லைன்னா கூட நிதியமைச்சருடைய பதில் உரை இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் இடையில 110 விதியில் அறிவிப்புகள் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி அறிவிப்புகள் செஞ்சால் நல்லது. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று நிதியமைச்சர் அதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி தான் தேவை. எங்கே பார்த்தாலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் தங்குதடை இல்லாமல் விற்கிது. இன்றைக்கி மது எங்கே பார்த்தாலும் இருக்குது. இதெல்லாம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் மருத்துவரையா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறது. அதெல்லாம் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அறிவிப்பு வந்தால் நல்லது. ஒரு இன்னைக்கு படித்த இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஆளாகி திசை மாதிரி போயிட்டுருக்குறாங்க. 92 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு காத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்க வேலை இல்லைன்னா திசை மாதிரி போகிறாங்க. மது பழக்கத்துக்கு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு, மற்ற தீய சக்திகளுக்கெல்லாம் போகிறாங்க. அதனால் அதே வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் உற்பத்தி செய்யக்கூடிய, வேளாண் துறையில் உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருள், அதை மூலப்பொருளாக கொண்ட அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் வந்தால் நல்லா இருக்குங்கிறது எங்கள் கருத்து. வேலைவாய்ப்பு பெருது. ஒரு புறம் பட்ஜெட் மழைநீர் சேகரிப்புக்கு முக்கியத்துவம் இல்லை. எல்லா ஆறுகள்லையும் மழை காலங்களில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. நீரின்றி அமையாது உலகம்னு சொல்கிறோம். மனிதன் உள்ளிட்ட எல்லா உயிரினங்கள் வாழ்கிறதுக்கும் வேளாண்மைக்கும் அதுதான் ஆதாரம். அது இல்லைங்கிறதா எல்லா ஆறுகளையும் தடுப்பணை கட்டணும். ஒரு சொட்டு தண்ணீர் வீணாக போகக்கூடாது, ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது, எங்கேயும் போதைப்பொருள் இல்லாமல் இருக்கணும், வேலையில்லா திண்டாட்டம் போகணும், எல்லாருக்குமான வளர்ச்சி, வளம், வலிமையான தமிழ்நாடு உருவாக்கணுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து கூட்டணி தொடர்பாகவும் தமிழக பட்ஜெட் தொடர்பாக ஜி.கே. மணி கருத்து தெரிவிச்சிருக்கிறார். மாலை மூசைலுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஸ்வரன், செய்தியாளர் நௌஷாத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.